Good morning, champion. This is Professor Austin from Government College Technical. I am taking a champion Selva Kanna along with me. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்க போறோம். என்ன क्वेश्चन பார்க்கறோம்? A hole and a shaft have a basic size of 25 mm and are to have a clearance fit with a maximum clearance of 0.02 mm and a minimum clearance of 0.01 mm. The hole tolerance is to be 1.5 times the shaft tolerance. The limits of both hole and shaft using hole based system will be என்ன சொல்றீங்க L என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹோலும் ஷாஃப்ட் வந்து சொல்லிருக்காங்க. பேசிக் சைஸ் வந்து 25 mm அப்படினு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிளியரன்ஸ் ஃபிட்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் கிளியரன்ஸ் வந்து 0.02 mm, மினிமம் கிளியரன்ஸ் வந்து 0.01 mm சொல்லிட்டாங்க. ஹோல் டாலரன்ஸ் வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டாலரன்ஸ் சொல்றாங்க. இப்போ லோயர் லிமிட் ஆஃப் ஹோல் வந்து 25 mm எடுத்துக்கிறோம். ஹையர் லிமிட் தெரியும். ஹோலோட ஹையர் லிமிட் மைனஸ் ஷாஃப்ட்டோட லோயர் லிமிட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மேக்ஸிமம் கிளியரன்ஸ் சொல்லுவோம். ஹோலோட ஹையர் லிமிட் ஷாஃப்ட்டோட லோயர் லிமிட் தான் வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸ் சொல்லுவோம். ஸோ லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் வேணும் அப்படின்னா ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 0.02 அப்படின்ற எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் கிளியரன்ஸ் 0.01 சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா மினிமம் கிளியரன்ஸ் தான் லோயர் லிமிட் ஆஃப் த ஹோல் மைனஸ் ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நமக்கு லோயர் லிமிட் ஆஃப் த ஹோல் வந்து நமக்கு தெரியும் 25 அப்படின்னு தெரியும். 25லேருந்து 0.01 கழிச்சா 24.99 இதான் வந்து ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் கிடைக்குது. ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் கிடைக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் கிடைச்ச கையோட அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஹோல் டாலரன்ஸ் வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டாலரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் டாலரன்ஸ் வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் டாலரன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே நம்ம எடுத்துருக்கோம் ஹையர் லிமிட் ஆஃப் த ஹோல் மைனஸ் 25, இங்கே அது 1.5 டைம்ஸ் ஆஃப் ஹையர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1.5 பெருக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு 24.99 நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம். ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் அது சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 25 இந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட் பண்ணும்போது 1.5 24.99 வச்சுரும். ஆனால் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கு வந்து we know that ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 0.01 சொல்லிட்டு 0.2ன்றது சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் 1.5. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25.01 மைனஸ் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் கிடைக்குது. ஸோ நமக்கு பெருக்குனா வந்து இதில் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மட்டும் தான் தெரியாமல் இருக்குது. இந்த பக்கமும் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் வந்து 26.006 mm இருக்குது. ஸோ ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் கிடைச்சிச்சுன்னா லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 0.02 24.986 mmன்றது இது ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்ளம். என்னென்னா நம்ம பேசிக்லேருந்து எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இது இப்போ லென்த்தி கால்குலேஷன் கூட. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அப்சர்வ் ஆக முடியும். அப்சர்வ் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த செல்வகண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சேனல்.